இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அன்பும் பண்பும் நிறைந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் டைரக்டர் திரு துரை செந்தில்குமார் அவர்கள் மற்றும் இந்த படத்தின் இசை அமைப்பாளர் திரு ஜிப்ரான் அவர்கள், என்றும் என்னோடு நட்போடு இருந்து வரும் வியாபாரிகள் சங்க தலைவர் திரு விக்ரமராஜா அவர்களே, இந்த படத்தில் பணியாற்ற அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் மற்றும் என் மேல் மிகுந்த அன்பும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு அதீத நம்பிக்கையோடு இருக்கும் என்னுடைய ரசிக பெருமக்களும் இந்த நேரத்தில் அனைவருக்கும் என் பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லீடர் இந்த படத்தோட டைட்டில் பார்த்ததும் எல்லாருக்கும் என்ன தோணுனா, இது ஒரு அரசியல் சார்ந்த படமா இல்லை இது ஒரு எந்த மாதிரி படம்னு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வரும். இது இந்த படத்தில் ஒரு அரசியல் சார்ந்த காட்சிகளோ இல்லை அரசியல் சார்ந்த ஒரு வசனங்களோ ஒரு துளி கூட இதில் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். இப்போ இந்த ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பீங்க, இதுதான் இதில் ஒரு சின்ன ஒரு துளி, அதாவது ஒரு சோனா பாத்துக்கு ஒரு சின்ன ஒரு துளி. இது மாதிரி இந்த படத்துடைய எசன்ஸ் இதுதான். இதே போல தான் இந்த படம் கம்ப்ளீட்டாக ட்ராவல் ஆகும். அடுத்தது சிறு வயசுலேருந்து எனக்குள்ள ஆசைகளை சொல்லிட்டாரு சார். நான் பேசலான்னு அதுக்கு முன்னாடி சார் சொல்லிட்டாரு, இருந்தாலும் சொல்கிறேன். சொன்ன மாதிரி சிறு வயசுலேருந்து எனக்கு சினிமா துறை மேலே மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. என்னுடைய ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஷாருக் கான், ஒரு பக்கம் சல்மான் கான், 2 பேரோட படம் ஒட்டி வச்சுருப்பேன். அப்போ என் தாயார்கிட்ட அவரை சொல்லுவேன், நான் ஒரு நாள் இதே போல் ஒரு நடிகர் ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது தாயார் சிரிச்சுட்டு சந்தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய சூழ்நிலை என்னுடைய ஃபேமிலி பிஸ்னஸ், என்னுடைய தந்தையார் மேலே நான் மிகப்பெரிய பக்தியும் மிகப்பெரிய ஒரு மரியாதையும் உள்ளவன். ஸோ என்னுடைய தந்தையார் பிஸ்னஸை நான் அவங்க கூட எடுத்து அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது என்னுடைய முழுமையாக ஒப்படைச்சி என்னுடைய முழு உழைப்பையும் கொடுத்து, ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் முதல் ஆளாக நான் ஸ்டாஃப் வரதுக்கு முன்னாடி முதல் ஆளாக கடைக்கு போவேன். கடை வேலையை முடிச்சு லாஸ்ட்டாக தான் நான் கடைசி ஆளாக தான் நான் போவேன். ஆரம்பம் முதல் இன்று வரைக்கும் அதே தான். இந்த படப்பிடிப்பில் அதே போல தான். செட்டுக்கு முதல் ஆளாக தான் போவேன், கடைசி ஆளாக தான் போவேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் எதில் இறங்குறனோ அதில் முழு ஃபோக்கஸ்டாக என்னுடைய முழு உழைப்பையும் அதில் இறக்கி செய்வேன். அதுதான் என்னுடைய கேரக்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கண்டென்ட் இன்னைக்கு மக்கள் ஒரு பக்கம் கண்டென்ட் ஓரியன்ட் படம், ஒரு பக்கம் மாஸ் ஆக்ஷன்றாங்க. இப்போ நாங்கள் இதில் இந்த படத்தில் என்ன மெயினாக இது பண்ணியிருக்கோன்னா, ஒரு நல்ல ஒரு கதையம்சம் கண்டென்ட் இருக்கணும், அதே போல் ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்ற மாதிரி இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் இன்னைக்கு உள்ள ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி இது ஒரு சிறப்பான படமாக இருக்குது. எங்கள் படக்குழுவும் சரி நானும் சரி இதை பார்த்துட்டு மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதே சந்தோஷமும் அதே சாட்டிஸ்ஃபைடும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சினிமா துறையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தனிநபர் வெற்றி இல்லை, ஒரு படம் வெற்றி அடைகிறது ஒரு தனிநபர் வெற்றி இல்லை. அதாவது சினிமா தொழில் இன்னைக்கு பலாயிரம் தொழிலாளர் இருக்காங்க. இந்த பக்கம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் பலாயிரம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு படமும் நான் வெற்றி அடையணும்னு நினைப்பேன். ஏன்னா இன்னைக்கு பலாயிரம் தொழிலாளர்கள் இப்போ சினிமா துறை கொஞ்சம் இறங்குமுகமாக இருக்குது. இன்னைக்கு பலாயிரம் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் குறையுது, புதுசாக வர்றவங்களுக்கும் வேலை வாய்ப்பு ஒழுங்கான முறையில் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் எப்பவுமே நினைப்பேன், அதில் இருக்கிற எல்லா படங்களுமே வெற்றி அடையணும் அப்படின்னு நினைப்பேன். அதே போல் பத்திரிகையாளர்களை நீங்களும் இந்த சினிமா துறை வளர்கிறதுக்கு உங்களுடைய முழு சப்போர்ட்டையும், அது சினிமா துறை மறுபடியும் எழுச்சி பெறதுக்கு உங்கள் அனைவருடைய சப்போர்ட்டும் வேணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தினுடைய சிங்கிள் வர்ற 14ஆம் தேதி காதலர் தினத்தன்றி முதல்ல இதை வெளியிடுறோம், முதல் சிங்கிளை. அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி கிளிம்ஸ் வெளியிடுறோம். அது இதே போல் ஒரு பவர்ஃபுல், இதோட பவர்ஃபுல் பேக்கடாக இருக்கும். அது நீங்கள் வரும்போது பார்ப்பீங்க. அடுத்தது இந்த படத்தை ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளும் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 10-12 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக பண்ணணும். அதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் ப்ரெஸ் உங்கள் முன்னாடி தான் எல்லா இதுவும் நடத்துவோம். உங்கள் எல்லாருக்கும் இப்போவே உங்களுக்கு இன்விடேஷன் பண்ணிடுறேன். எல்லாரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பாக செய்யணும்னு இப்போவே வேண்டி கேட்டுக்கிறேன். அதே போல் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் விழாவில் ரசிகர்களாகட்டும், அதில் நடித்து அதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், அதே போல் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் கலந்துக்கிடுவாங்க.
அதுக்கப்புறம் தொடர்ந்து படத்துக்கான ப்ரொமோஷன் உங்கள் மீடியா உங்கள் கூட தான் இணைந்து செயல்பட போகிறோம். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரணும். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் நன்றியும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.